அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற பகுதியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாற்றம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக சகேயுவின் மனமாற்றம், இயேசுவை கண்டதினாலே சகேயுவின் மனமாற்றம். இரண்டாவதாக இயேசுவின் செயலை கண்டதினாலே மத்தேயுவின் மனமாற்றம் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை இங்கே காண்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பவுல் முன்பதாக எப்படியாக இருந்தார்? சவுல் எண்ணப்பட்டவராக இருந்தார். சவுல் என்பதற்கு உயர்ந்தவன் என்பது பொருள். அந்த உயர்ந்த நிலைமையில் இருந்த சவுல் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் எடுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் இல்லையா? அதே பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம், தேவ பக்தியுள்ள மனுஷர் தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார். ஏற்கனவே தேவானை கொண்டுட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க? இந்த சவுல் இந்த அப்போஸ்தலரை பார்க்குறோம். வீடுதோறும் நுழைந்து யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவை பிரசாபிக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் துன்பப்படுத்துகிற சபையையே பாழாக்கி கொண்டிருந்தவனாக காணப்பட்ட இந்த சவுல் தேவனுடைய அனுகிரகத்தினாலே, தேவனுடைய பிரசன்னத்தினாலே எங்கே பார்க்குறோம்? 9ஆம் அதிகாரத்தில் பிரகாசமான ஒளி அவனை இடறச் செய்கிறது. இடறச் செய்து விழுந்தபடினாலே, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று அங்கே ஆண்டவர் உரைக்கிறதை பார்க்குறோம் இல்லையா? அப்போது கிறிஸ்து தான் அவருக்கு அங்கே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், பிரகாசமான ஒளி மூலியமாக இல்லையா? தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவனாக பின்பதாக அவன் ஆண்டவருக்கு என்று பிரயாசப்படுகின்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் பிரசங்கித்து வர ஆரம்பித்தான். ஏன்னா தேவனை அன்பை ருசித்தவனவன் இல்லையா? அவனிடத்தில் ஒரு மாற்றம் காணப்படுகிறது. எப்போது அந்த பிரகாசமான ஒளி அந்த சவுலை தாக்கின போது பின்பதாக பவுல் என்று மாற்றப்பட்டு, அதாவது பவுல் என்பதற்கு சிறியவன் என்பது பொருள். ரோம குடியுரிமைப்படி அந்த அவனுக்கு பவுல் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. அப்போது பவுல் என்றால் சிறியவன் என்று பொருள். முழுமையான பெயர் பவுலோஸ் என்பதாகும். நாம் பவுல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சரி, அந்த பவுலோஸ் என்பவர் என்ன பண்ணுறான்? பின்னாடி ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்றவராக அவர் மாறி போகிறார் என்று பார்க்கிறோம். இது எப்படியாக இருக்கிறது பார்க்கும்போது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாய் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று பார்க்கிறோம். எப்போ வீடுகள் தோறும் நுழைந்து எல்லாரையும் கொன்று சபையை பாழாக்கின இந்த சவுலானவன் இப்போது பவுலாக என்ன செய்கிறார்? அவர் வீடுகள் தோறும் நுழைந்து தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறாராம். மிக அருமையாக இருக்கிறது. அந்த பவுல் எழுதின 13 நிருபங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் பவுல் சொல்லியிருப்பார் இல்லையா? அவரை இன்னும் 1 குறைய 5 முறை 40 அடிகள் அடித்தாங்களாம் சவுக்கால். நான் 5 தடவை அடி வாங்கியிருக்கேன் சவுக்கில். அவர் சொல்ல, இனி என்ன அடித்தாலும் சரி நான் ஆண்டவர் நோக்கி பிரசங்கிப்பேன்ட்டு அருமையாக அவர் சொல்லுகிறார். அவரிடத்தில் காணப்பட்ட மாற்றம் ஒரு அர்ப்பணிப்பின் மாற்றம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் மாற்றம். அந்த மாற்றம் என்ன மாற்றம்? ஒரு அர்ப்பணிப்பின் மாற்றம். இயேசுவை குறித்து பேசாதே என்று அடித்து திரிந்த இந்த சவுலானது இப்போது பவுல் என்று பெயர் பெற்றவனாக, என்னை நீங்கள் எத்தனை அடி அடித்தாலும் கிறிஸ்துவை அறிவிப்பேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பின் மாற்றத்தை பெற்றவராக காணப்படுகிறதை நாம் வேதத்திலே காண்கிறோம். அவ்விதமான அர்ப்பணிப்பின் மாற்றம் நம்மை அழைத்து தேவனுக்கு முன்பாக நம்மிடத்தில் காணப்படுகிறதா? ஆராய்ந்து அறிவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.